எனது பேர் சித்தி விநாயகம் ஜெய்சங்கர். சங்கரன் அடிகளார் என்று சொல்லுவாங்க. கடந்த 15 ஆண்டுகளாக யாத்திரை செல்கின்றேன். கடந்த 10 ஆண்டுகளாக முதலாவது நபராக கானகத்தினுடைய உகந்தை கதவை திறந்து செல்லும் பாக்கியம் எனக்கு 9 ஆண்டுகள் கிடைத்துள்ளன. இம்முறையும் கிடைக்கும் என எதிர்பார்க்கின்றேன். இம்முறை கிடைத்தால் 10 ஆண்டுகளாக உகந்தை கதவை திறந்து முன் சென்ற பாக்கியம் எனக்கு கிட்டுகிறது. அதற்கு எல்லாம் முருகப்பெருமான் அருள் பாலிக்க வேண்டும். இந்த வேளானது யாழ் தொண்டமனார் செல்வச்சன்னதி ஆலயத்தில் மூலஸ்தானத்தில் உள்ள வேல். இது சுரேஷ்குமார் அவர்களால் ஐயர் அவர்களால் தரப்பட்டு சாரங்கன் ஐயாவின் நெறிகாலையில் பூசை 2 காலையில் நமக்கு பூசை வைத்து இந்த வேலை வழங்கினார்கள். இந்த வேல் உண்மையான வேலாக மக்களை வந்து கொண்டிருக்கின்றது. இதை வணங்கி மக்கள் அருள் பாலிப்பதோடு கதிர்வாகமத்திலிருந்து இம்முறை 100 ஆண்டுகளின் பிற்பாடு மூலஸ்தானத்திலிருந்து அப்பு கப்ராலை மாத்திய சுது கப்ராலை மாத்திய ஆகியோரால் தரப்பட்ட வேலும் இம்முறை பவனியாக வந்து கொண்டிருக்கிறது. அதாவது சுருங்கக்கூறி 100 ஆண்டுகளுக்கு பிற்பாடு இவ்வளவு வந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு பிரச்சனைகள் நடந்த பிற்பாடும் நீங்களே இருவரும் தனியே வருகிறீர்கள் என்று. நாங்கள் இருவரும் தனி வருவதற்கான காரணம் கதிராமத்திலிருந்து செல்வச்சன்னதியிலிருந்து வேலெடுத்து வந்தோம் என்ற பெருமையுடன் நடக்க வேண்டியவர்கள் பெருமையை மிஞ்சி கதிராமம் ஆலயத்துக்குள் களவெடுத்ததை போலீசார் கையும் மெய்யுமாக பிடித்ததை நானும் கண்டேன். அன்று இவர்களை கைது செய்து போகும்போது செல்வச்சன்னதியான் ஆச்சிரம மோகன்சாமி அவர்களும் வாசலில் நின்றார். ஆகவே இந்த திருடர்களால் எமது யாத்திரைக்கு பாரிய இழுக்கு ஏற்படுகின்றது. அதனால் அனைத்து அடியார்களிடம் உணவு உதவிகள் வழங்குகின்ற அனைத்து அடியார்களிடம் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கொள்கின்றேன். தயவு செய்து உண்மையானவர்களை இனங்கண்டு அவர்களுக்கு உங்கள் உதவிகளை வழங்குங்கள். எமது சமயத்துக்கு இழுக்கு தேடாதீர்கள். எமது யாத்திரைக்கு இழுக்கு தேடாதீர்கள். இன்று நாம் கதிராமத்தில் போனால் யாத்திரிகர்களை பார்த்து ஏளனமாக பேசுகின்ற நிலையை சென்றவரிடம் ஏற்படுத்தி விட்டார்கள். அங்கே ஒளிப்பதிவு நாடாக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. அந்த வீடியோ கேமராக்களில் அவர்களின் புகைப்படங்கள் அனைத்தும் நெறியாழ்கை செய்யப்படுகிறது. இதை உணராமல் களவெடுத்து விட்டு நாங்கள் செய்யவில்லை என்று மக்களிடம் கூற முடியாது. அதற்கான ஆதாரம் இருந்தபடியால்தான் போலீசார்கள் வழக்கு தொடர்ந்தார்கள். ஆகவே எம்மதையும் எமது மதத்தையும் எமது யாத்திரையின் புனிதத்தன்மையை காப்பதற்கு மக்களாகிய நீங்கள் திருடர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதை முதலில் நிறுத்துங்கள். இன்றில் எமது யாத்திரை மிகவும் பின்தங்கிய நிலைக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்படும் என்பதை மிகவும் மனவருத்தனும் பணிவன்புடனும் உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றேன்.